டைமில் ஜாலியாக பேசுவோமா? எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்றைய தயாரிப்பு கற்றல் சூழ்நிலைகள். ஸோ கற்றல் சூழ்நிலைகள் அப்படின்றத எப்படி இந்த ரூட்டில் ஜேர்ன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கற்றல் சூழ்நிலைகள் கண்ணோட்டம் பெறணும் அப்படின்னாக்கா அதுக்கு பயன் இருக்கணும். ஸோ இப்போ ஒன்று கற்றுக்கிறதுனால என்ன பயன் இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் முதலில் என்ன பெற வேண்டும்? ஒரு வடிவம் பெற வேண்டும். வடிவம் பெற்ற கண்ணோட்டம் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ சில அசைவுகளை பெறும். அது புதிய கட்டமைப்பாக உருப்பெறும். அந்த கட்டமைப்பு கவனித்தல் என்ற இன்னொரு பக்கத்தை பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கும். இந்த கண்ணோட்டமானது நடைமுறையில் சாத்தியம் என்னும் பொழுது அந்த சூழல் ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கான புதிய வியூகம் என்ற அடுத்த படிநிலையை நெருங்குகிறது. ஸோ அந்த ஒரு அமைப்பு என்பதை உருவாக்க முடிந்துவிட்டால் அதை தொடர்ந்து இயக்குவதற்கான மதிப்பிடல் துவங்குகிறது. இந்த 4 பக்கங்கள் முடிவடைந்து விட்டால் அந்த அமைப்பானது புதியதொரு தயாரிப்பு, கவனித்தல், மதிப்பிடல், வியூகம், புதிய கட்டமைப்பு என்ற சுற்றில் அடுத்த கண்ணோட்டத்தில் திரும்ப வழக்கம் போல் செயல்களை செய்கிறது. இதனால் என்ன சார் என்று கேட்டால், அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. அதில் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், இன்று நாம் பெற்றுள்ள அத்தனை வளர்ச்சிகளும் இந்த கற்றல் சூழல்களை நமக்கு சாதகமான வடிவங்களில் பயன்படுத்தியதால் கிடைத்தது. சரி, இப்போது இந்த கற்றல் சூழல் சார்ந்த மற்ற சில தகவல்களை பார்ப்போம். ஓகேவா? ஸோ முதல்ல கற்றல் சூழலில் நாம் என்ன பண்ணணும்? ஒரு கற்றல் சூழலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னாக்கா, திருத்தப்பட்ட அறிவு பரிமாணங்கள், அதாவது நாலேஜோட டைமென்ஷன்ஸ், அந்த இடத்துல 1 டைமென்ஷன் நாலேஜா, 2 டைமென்ஷன் நாலேஜா, 3 டைமென்ஷன் நாலேஜா, 4th டைமென்ஷன் நாலேஜா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும்? முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்குரிய டைமென்ஷன் நாலேஜை கரெக்டாக யூஸ் பண்ணும்போது நம்ம சந்தோஷமாக அந்த இடத்த பயணம் செய்யலாம். ஸோ அடுத்து 2வது குவாலிஃபிகேஷன், நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய 2வது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, முரண்பாடுகளை சரி செய்து கொண்டு இணக்கமாக பணி சூழலை உருவாக்கும் பார்வை, விஷன் இருக்க வேண்டும். என்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்தாலும் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்விரான்மெண்ட், பணி சூழல் இருக்கிற மாதிரி ஒரு விஷனை நமக்கு க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ 2 விஷயங்கள் முக்கியமானவை. அடுத்து 3வது விஷயம், நாம் யாரிடம் என்ன வேலை வாங்குகிறோமோ அந்த வேலை சார்ந்த விவர வரிசைகள் எதற்கடுத்து எது, அதில் எப்போது பூர்த்தி அடையும், அது பூர்த்தி அடைந்தால் அடுத்த கட்ட வேலை என்ற அந்த வரிசை விவரங்கள், வழங்க வேண்டிய வரிசை விவரங்களை சரியாக வைத்துக்கொண்டு அதை நாம் சரியாக செய்து அதை சென்கையாக கண்காணிக்க பழக வேண்டும். அவ்வாறு பழகும்போது நாமானது நம் பணியை சரியாக செய்கின்றோம் என்று அர்த்தம். இதோடு அந்த சூழல் முடிஞ்சிச்சா சார் அப்படின்னா முடியலை. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இப்போது பங்கேற்பாளர்கள், ஸோ நம்மளோட சேர்ந்து நம்மளோட இதுவை பயன்படுத்துவார்கள். அந்த பயன்படுத்துபவர்கள் சார்ந்து நம்ம சில வேலைகள் செய்ய வேண்டும். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அட்டனன்ஸு, அப்புறமா அவங்களோட அப்சர்விங் கெப்பாசிட்டி அண்டு டெவலப்மெண்ட், அதாவது
வருகை மற்றும் உள்வாங்கும் திறன் மேம்படுத்துதல். இதில் நம்மளோட கவனங்களை சிறப்பாக செயல்படுத்தணும். எது ரெண்டுத்தில்? வருகை மற்றும் உள்வாங்கும் திறன் மேம்படுத்துதல். இதில் பயன்படுத்தின பின்னாடி அதுக்கப்புறம் அந்த பணிகள் சார்ந்து நடக்கக்கூடியதை பணிகளை நடத்தி அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் உரிய இடைவெளியில் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எஜுகேஷன் என்விரான்மெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கும். ஸோ இப்போது ஒவ்வொருத்தரும் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் நம்ம இந்த பகுதிகளை சிறப்பான ஒரு டிசைனில் கொண்டு போகும்போது நாமும் பயன்பெற்று நம் வீடும் பயன்பெற்று சமூகம் பயன்படுறதுக்கான ஒரு ட்ராக்கை ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, இதோடு முடிஞ்சுதா சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ். ஸோ இதில் ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு சில குணாதிசயங்கள் இருக்குது. ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான சில குணாதிசயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன் நாலேஜ். ஸோ கல்வி வேண்டும் என்று சொன்னால் முதலில் அந்த கல்வி வேண்டும் என்கின்ற அறிவு வந்துவிட்டால் கற்க வேண்டும் என்கின்ற அறிவு வந்துவிட்டால் ஸோ அதில் சமாளிக்கும் கல்வியை கொண்டு வாழ்க்கையை சமாளிக்கும் அறிவு. ஸோ வாழ்க்கையை சமாளிக்கும் அறிவு பெற்றுவிட்டால் எக்ஸ்பர்ட் ஆக வேண்டும் என்ற அறிவு. ஸோ அறிவுகளில் பல்வேறு வளர்ச்சிகள் உள்ளது. அந்த வளர்ச்சிகளில் நாம் எங்கிருக்கிறோம், அடுத்து எங்கே நகர வேண்டும் அப்படி என்ற ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அடுத்து ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கில்ஸ் என்பது இயல்பாகவே நாம் சில விஷயங்களை செய்வதில் திறமை வாய்ந்தவர்களாக இருப்போம். அதில் இந்த எஜுகேஷனை இன்செர்ட் பண்ணி அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும்போது அது நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதில் அடுத்து மூணாவதாக ஹேபிட்ஸ் என்பது பழக்க வழக்கங்கள். ஸோ அந்த பழக்க வழக்கங்கள்லேயும் கல்வி சார்ந்த பண்புகள் உள்ளே சேர்ந்து வந்தது அப்படின்னு சொன்னாக்கா கல்வி முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போதோ இல்லை வாழ்க்கையில் செட்டில் ஆகும்போதோ இல்லை வேறு ஏதோ ஒரு விதமான ஜேர்னியில் பண்ணும்போதோ அந்த ஹேபிட்ஸ் நம்மளுக்கு குட் கிரெடிட்ஸை வாங்கி கொடுக்கும். அதனால் ஸோ படிக்கிற என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த என்விரான்மெண்டல் ஹேபிட்ஸையும் நம்ம கெயின் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெண்டன்சிஸ் அப்படின்றது அணுகும் விதங்கள். ஸோ வழக்கமாகவே நம்மளுக்குன்னு ஒரு அப்ரோச்சிங் ஸ்டைல் இருக்கும். ஆனால் அந்த அப்ரோச்சிங் ஸ்டைலில் எஜுகேஷன் உள்ளே என்ட்ரு ஆன பின்னாடி அதில் சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த டெண்டன்சிஸ் ரெகக்னைஸ்டு டெண்டன்சிஸாக டெவலப் பண்ணிக்கிறது நம்மளோட முக்கியமான வேலை. ஸோ இது அடுத்த ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எப்போல்லாம் என்விரான்மெண்ட் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கேடு ஆபத்து என்ற சூழலில் அது என்விரான்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா குழப்பங்கள் அப்படின்றது டிஸ்டர்ப் பண்ணும். குழப்பங்கள் எங்கேருந்து வரும் அப்படின்னா ஒன்று பேசிக் இல்லாமல் படிக்க ஆசைப்படுறது, இல்லை படிக்கிற சூழல் இல்லாமல் படிக்க ஆசைப்படுறது, இல்லை ஸோ ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் ஆகி குழப்பம் பண்ணி படிக்கிறது. ஸோ இது குழப்பம் அப்படின்றதுல சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாக்குப்போக்கு அப்படின்றது அந்நேரத்துக்கு அந்த டைமை எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுக்கு ஏற்படுத்திக்கிற ஒரு ஆபத்து. ஸோ அந்த சாக்குப்போக்கை முடிஞ்ச வரைக்கும் ட்ராப் பண்ணும்போது நம்ம கரெக்டான ஒரு ஜேர்னியில் இருக்கலாம். ஸோ அடுத்தபடியாக சிக்கல் அப்படின்றது சில நேரங்களில் ஸோ அந்த இடத்துங்களில்
சிலருக்கு சில உடல்நல பாதிப்போ இல்லை சில சிச்சுவேஷன்ஸ் டிஸ்டர்பன்ஸோ இல்லை ஏதோ ஒரு வித சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல்களை வச்சுக்கிட்டு அந்த என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல் அந்த சிக்கல்களை டைல்யூட் பண்ணி என்விரான்மெண்ட்டை சேஃப் பண்ணி எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். இதோட பெஸ்ட்டாக டெக்னிக்கலாக சொல்லக்கூடிய எஜுகேஷன் என்விரான்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ட்ரக்சர்ட். ஸோ இதுதான் அப்படின்னு இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்றது இப்படின்னு இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக அப்படின்றது சாக்கு போக்கோ கேடு விளைவிக்கிறதோ கிடையாது. ஆனால் கல்வி என்பதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ரெண்டாவது, கண்ட்ரோல்டாக இல்லாமல் இன்டராக்டிவாக இருக்கணும். இன்டராக்டிவ் வேறு, நியூசன்ஸ் வேறு. இன்டராக்டிவ் அப்படின்றது லேர்னிங்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஆனால் நியூசன்ஸ் அப்படின்றது லேர்னிங்கை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஸோ அதனால் கண்ட்ரோல்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இன்டராக்டிவாக எஜுகேஷனுக்கு சப்போர்ட்டாக நம்மளோட கடமைகளை செய்யணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூனிஃபார்ம் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு பதிலாக அடாப்டட் டு டெவலப்மெண்ட் நீட்ஸ் அண்டு பீரியட் நாலேஜ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் என்ன தாங்கும் சக்தி இருக்கோ அந்த சக்திக்குரிய கற்றல்கள் உள்வாங்க முதல்ல பழக்கப்படுத்தணும். உள்வாங்கி எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க அப்புறம் கம்ப்ளீட்டாக முயற்சி செய்யணும். ஸோ யூனிஃபார்மாக இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரெண்ட் இருக்கும். ஸோ இந்த வழியில் முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எஜுகேஷன் என்விரான்மெண்டல் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.